அம்மா தாயே, என் பேர் சிதம்பரம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாத்தியார் வேலையை பிடிச்சேன். இந்த வேலையில நான் நிலைக்கணும்னா அந்த அரண்மனைக்கார வீட்டில் வாட்ச்மேனா வேலை பார்க்கணும்னு ஒரு கண்டிஷன். தெரியாதரமா அந்த வீட்டில் போய் படுத்து அங்கே இருக்கிற ஆவியோட கோபத்துக்கு ஆளாயிட்டேன். அந்த கோபம் தணியணும்னா ஒன்னால தான் தாய முடியும். நீயும் பக்தர்களை காத்து ரசிக்கிறது சத்தியம்னா இந்த ஏழையும் காப்பாற்றணும். உன்னை நம்பி இருக்கேன். காப்பாத்துமா தாயே. தாயே, உன் கருணையில தாம்மா இது நாள் வரைக்கும் அந்த அரண்மனை வேற ஒருத்தன் கைக்கு போகாம என்னால காப்பாற்ற முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் என் மனசுல கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆசைக்கு பங்க வராம நீதான் தாய் காப்பாத்தணும். பூதப்பாண்டி வாத்தியார் உங்க அப்பா கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னார். கொத்திட்டு போணுமா? இப்ப வருவார் சிதம்பரம் வாத்தியாரு. அவர்கிட்ட சொல்லிட்டா. ஏய், அடிச்சு மூஞ்சி இங்கெல்லாம் கிழிச்சிடுவேன். என்னடா சீர்காழி சிதம்பரம் கிட்ட? குட் மார்னிங் சார். சிரவன் சார். சார், பூதா அவங்க அப்பா கூட்டிட்டு வராங்க. கிளாஸ்க்குள்ள உட்காந்துருக்கேன் சார். சார், இந்த பூதப்பாண்டி ரொம்ப திமிரு பிடிச்ச பையன் சார். சைலன்ஸ், சைலன்ஸ். சார், இந்த பூதப்பாண்டி சித்த விட்டுறாதீங்க. நீ புடிச்சுக்கற. சார், அவன் சிரிக்கிறான் சார். அவனை கழுத்து பிடிச்சு விளையாடுங்க சார். சிரவன், சிரவன். ஆறுமுகம். உள்ளேனையா. புவனேஸ்வரி. உள்ளேனையா. பூதப்பாண்டி. பூதப்பாண்டி. உள்ளேனையா. நீ என்ன பூதப்பாண்டி? இல்ல சார். என்ன நீ ஏன் சொன்ன? பூதம் தான் முன்னாடி உட்கார்ந்திருக்க. அது சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன? அப்படியா? அப்படியா? அப்ப இத நீ வாங்கலனா அவன் வாங்குனா நீயே வாங்குடா. போடா. போய் அப்பா அம்மா கூட்டி வாடா. வாத்தியாரே, கூட்டி வரேன். அப்ப தெரிஞ்சுக்கோ நான் யாருன்னு காட்டுறேன். என்னடா போய் காட்டுறா. என்ன காட்டுவ நீ? அப்பா, அப்பா, அப்பா. என்னடா? புது வாத்தியார் என்ன போட்டு அடிச்சிட்டாரு. என்னது? சார் நில்லுங்க, நில்லுங்க. என்ன வேலை? ஏன் சார் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு? என்ன சொல்ற நீ? அந்த சார்லஸ் பையன் அடிச்சீங்களா? அம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. அதுக்கு நீ ஏன் தலையில அடிச்சுக்கிறேன்? பசங்க தப்புன்னா அடிச்சு திருத்த வேண்டியது வாத்தியாரோட கடமை தானே? ஐயோ, நீங்க அந்த பக்கம் போகாதீங்க. என்ன? உங்களை அடிக்கிறதுக்காக அந்த பையனோட அப்பன அடியாட்களும் குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்காங்க. அந்த ஆளுங்க உங்களை தேடிட்டீங்க வர போறாங்க. சீக்கிரம் போங்க சார். ஐயோ போங்க சார், போங்க சார்னா. அட போங்க சார். ஜோசப் அண்ணே, நீங்க இங்க நிக்கிற விஷயம் அந்த வாத்திக்கு தெரிஞ்சு வேற பக்கமா கம்பி நீட்டிட்டாரு. ஆள் அட்ரஸே காணோம். ஐயோ ஏண்டா திருட்டு நாய, கமுக்கமா அவன்கிட்ட விஷயத்தை சொல்லி வேற பக்கமா அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து நாடகமாட ஆடுற. இந்த பாரு, அந்த பலப்பற்ற இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த ஜோசப் கையில சிக்காம போக மாட்டான்டா. எங்கடா போயிடுவான் அவன்? என்னடா ஜோசப், என்னடா இங்க? அண்ணே, அந்த பையன் என் புள்ள மேல கைய வச்சுட்டானே. யாரா அந்த பையன்? அதானே பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு வாதி வந்திருக்கானே, அந்த பையன் தான். என் புள்ளைய அடிச்சதும் இல்லாம என்னையும் செத்து போன இவ அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டானே. இதுக்கு என்னடா ஊரை கூட்டிக்கிட்டு கழுதை எழுத்து போட்டு நாலு மெது மிதிச்சு 10 நாளைக்கு 10 போட்டு படுக்க வச்சா அப்ப தெரியும் இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் ஆளுங்க எப்படின்னு. வாடா போய் ஓடிட்டோம். அவனுக்கு வேண்டியவங்க நீங்க யாராவது நின்னா போய் சொல்லுங்கடா அவன்கிட்ட. அவனை மாறுகால் மாறுகை வாங்காம இந்த ஜோசப் அடங்க மாட்டான். வாடா. வந்துட்டியா? வந்துட்டியாங்கிற? இந்த பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணி அதை வாத்தியாரை கண்டிக்கலைன்னா தொத்து நோய் மாதிரி அது பள்ளிக்கூடம் பூரா பரவிடும். பெரிய கலெக்டர் மாதிரி அவனை திட்டக்கூடாது, கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டா திட்டவும் இல்லை, கை நீட்டி அடிக்கவும் இல்லை. அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் அடிச்சுட்டேன். அதனால வரப்போற கொலாருக்கெல்லாம் நான் தானே பதில் சொல்லணும். ஏன் இப்படி ஆத்திரப்படுற சிதம்பரம்? இப்ப என்ன நடக்க கூடாதது நடந்து போச்சு. பின்ன என்ன, இந்த கிராமத்துல நான் ஒரு வாத்தியார் இல்லையா? எனக்கு ஒரு கௌரவம் வேண்டாம்?
அந்த பயலோட அப்பன் சுத்து வட்டாரத்துல பெரிய அடியாளா. 4 பேருக்கு முன்னாடி 4 சாத்து சாத்துனா இந்த ஊர் ஜனங்க என்ன மதிப்பாங்களா? இல்ல பள்ளிக்கூடத்து பசங்க தான் மதிப்பாங்களா? அடிச்சா திருப்பி அடிக்கணும். எப்படி? அடிச்சா திருப்பி அடிக்கணுங்கிற. இந்த பாரு, இந்த வம்பு வழக்கெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. சரி வேண்டாம். முதல்ல 2 நல்ல வார்த்தை சொல்லி அவனை திருத்த பாரு. அதையும் மீறி கைய நீட்டினான்னு வச்சுக்க, 2 அடி வாங்கிக்க. அம்மாடி, என்ன அம்மாடி ஆத்தாடினுட்டு? அதுக்கப்புறமும் அவன் கைய நீட்டினான்னு வச்சுக்க, கப்புனு குறிஞ்சி தரையில இருக்கிற மண்ணை எடுத்து என்ன நினைச்சு கும்பிட்டுட்டு ஏத்த ஆரம்பிச்சேன்னா அடி வரிசை அத்தனையும் உனக்கு அத்துப்படி ஆயிடும். அப்படியா? ஆ, சரி, இறங்கிட. பசங்களா, நீங்க யாருமே பள்ளிக்கூடம் போக வேண்டாம். உங்க எல்லாருக்கும் லீவுடா இன்னைக்கு. சொல்லி கொடுக்குற வாத்தியார் அங்க வந்தா தானே பள்ளிக்கூடம் நடக்கும். ஜோசப் அண்ணே இந்த ஒரு தடவை மட்டும் அவர் வாயால கண்டிச்சு விட்டுருங்க. ஏன்டா டீ அடிக்கிற நாய? வாயால நடா வாயால. நேத்துல இருந்து உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். இதுக்கு மேல வாயை திறந்த நாக்கு அறுத்துருவன், ஜாக்கிரதை. டேய் நம்ம வாத்தியார் வராருடா. ஏன்டா அறிவு கட்ட நாய, என் புள்ள மேல நீ கைய வச்சல்ல? நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சங்க. நாம எல்லாருமே இந்த பாரத மாதாவோட புள்ளைங்க, கூட பிறக்காத சகோதரர்கள். நம்ம கிட்ட மகாத்மா காந்தி என்ன சொல்லிருக்காரு? என் புள்ளி அடிக்க சொல்லிருக்காரா? சேச்சே, நான் வயலன்ஸ், அஹிம்சா. வாத்தியார் அடிச்சதுக்கு நீ ஏன்டா கீழே விழுற? ஒரு குருபக்தி தான். ஜோசப், நீ என்ன அடிச்சதுல எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுங்கிறார். அவர் மட்டும் இல்ல, நீ வணங்குற இயேசு கிறிஸ்துவும் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கிறார். அப்படியா சொல்லிருக்காரு? ஆமா. ஜோசப், எப்பா
அடிச்சு வளர்த்தா தான் பிள்ளைங்க உருப்பிடும். அதான் வாத்தியார் தொழிலோட தர்மம். போய. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருக்கீங்க? எல்லாரும் விடுங்க பள்ளிக்கூடத்துக்கு. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போடா பள்ளிக்கூடத்துக்கு. ஆம்பளைன்னா உடம்புல வலுவந்தா மட்டும் போதாது, நெஞ்சில தைரியமா வேணும். அன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னால வாழ்க்கையை பேசினா இப்ப என்னாச்சு? உடனே ஏதாவது செஞ்சாகணும். வாய முறா. அந்த வாசி பேர் என்ன? சிதம்பரங்க. சிதம்பரம். எந்த ஊர்க்கார பையன்? மன்னார்குடி. அந்த அரண்மனைக்கார வீட்டுல எத்தனை நாளா தங்கி இருக்கான்? ஒரு வாரமா. என்னது, ஒரு வாரமாவா? ஆமாங்க. அந்த பையன் பேர் என்ன? சிதம்பரங்க. இப்படியே விட்டுட்டா ஊர்ல பெரிய மனுஷன் ஆகலாம்னு நினைக்கிறானா? அப்படி ஒரு நிலைமை வந்தா கழுத்து எடுத்து கம்மாங்கரையில போட்டுருவேன். போலீஸ் கேஸ் வந்தா அரண்மனைக்கார வீட்டுல தங்கி இருந்தா ஆவி அடிச்சு போட்டுச்சுன்னு சொல்லிடலாம். ஆமாங்க. என்ன என்ன ஆமாங்க? போங்கடா போங்கடா, வளைக்கீங்களா? போங்கடா. டேய் பசங்களா, நில்லுங்கடா, நில்லுங்க, நில்லுங்கடா, போயிட்டே இருக்கீங்க. அட்டென்ஷன். என்னடா ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு? நடையில ஒரு ஸ்டைலு, பார்வையில ஒரு மிடுக்கு. அது ஒரு ஆர்டர். ஆர்டரா? எஸ், ORDER ஆர்டர். அடி செக்க. யாரோட ஆர்டர்? சிதம்பரம் வாத்தியாரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள போய் அவரோட பேரை சொன்னா ஒரே கிடுகிடு மூத்திர அடிச்சிருவானுங்க. வாத்தியாரோட உத்தரவு, ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் டிசிப்ளின்டா வீர மாதிரி நடந்து போகணும்னு. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டாரா உங்க வாத்தியாரு? அப்ப அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுமே. நீயா நீயா அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க போற? கிழிஞ்சது போ. நிறுத்துங்கடா. ஏன் நான் சொல்லி கொடுத்த ஆகாதா? டேய், இந்த சிவகாமி நினைச்சா நடக்காத காரியமே கிடையாது. உங்க வாத்தியாரு அதான் டிசிப்ளின். அவரை என் பின்னால சுத்த வச்சு என் காலடி மண் எடுத்து அவர் நெத்தியில பூசிக்கிறத நீங்க பாக்கணுமா? நிறுத்துங்கடா. இந்த சிவகாமி சொன்னா அதை செய்வா. நாளைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது டீ கடைக்கு முன்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்து பாருங்க, கண்ணால பாருங்க. இப்போ உங்க வாத்தியார் சொன்னபடி டிசிப்ளினா வீரனுங்க மாதிரி போங்க. கம் ஆன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டியா? கேட்க வேண்டாமா? இந்த டீச்சிங் மாஸ்டர் ஃபைட்டிங் மாஸ்டர் ஆகி அடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சத கேட்க வேண்டாமா? இல்லையாங்க, இந்த பிசாசுங்களே இப்படித்தான். ராத்திரில தான் கண்ணு தெரியும் அந்த மாதிரி. மேலே ஏறி என்னதான் இருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? என்னத்துக்கு வம்பு? சும்மா கிடந்த சங்க ஊது கிடந்த மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது. குரல் தேன்ல குழைச்சு வெண்ணையில வளக்கிக்கிட்டு வர்ற மாதிரி. நேர்ல பார்த்தா மூஞ்சி எப்படி இருக்கும்? ஆவிதானே, பன்னியும் கரடியும் பெத்தெடுத்த புள்ள மாதிரி இருக்கலாம். வந்துட்டியா? இன்னைக்கு என்ன கொலுசு சத்தம் கேட்கலையே? என்ன உனக்கு வந்தது விளக்கு உனக்கு? சிதம்பரம், உன் மனசு சுத்தம் இல்ல. ஏன் ஏன் அப்படி சொல்ற? படிக்கட்டுல ஏறணும்னு உன் மனசுல நினைச்சேல்ல, நான் பிசாசு. அந்த மாதிரி ராத்திரியில தான் கண்ணு தெரியும். பன்னியும் கரடியும் பெத்தெடுத்த பிள்ளையோட அசிங்கமான மூஞ்சிய நீ பார்க்கணுமா சிதம்பரம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்,
என்ன மன்னிச்சிடு. நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிடு. ஐ அம் a poor சிதம்பரம் from மன்னார்குடி. டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். நோ இல்ல நை நை. ரொம்ப சந்தோஷப்படாத சிதம்பரம், உனக்கு புதுசு புதுசா எதிரிங்க முளைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அத பத்தி ஒரு பயம் இல்ல. துணைக்கு தான் மலை மாதிரி நீ இருக்கியே. உனக்கு துணை இந்த மலை மட்டும் இல்ல சிதம்பரம், ஒரு அழகு சிலையும் வரப்போகுது. அழகு சிலையா? ஒரு பொண்ணு, நாளைக்கே அவ உன் கண்ணுல படுவா. அந்த பச்சை கிளிதான் உன் வாழ்க்கை துணை. துணையா? துணை என்ன? மண்டு மண்டு, நீ தாலி கட்ட போற பொண்ணு. எங்க எப்ப பார்க்கலாம்? எப்பவும் நீ டீ குடிக்கிற அந்த டீ கடையில. எனக்கு அப்படி அவள தெரியும்? அவ பச்சை கலர்ல ஜாக்கெட்டும் சேலையும் போட்டிருப்பா. அவளை சாதாரணமா நினைச்சிடாத, மகா அகங்காரம் பிடிச்சவ, திமிர் பிடிச்சவ. இந்த ரெண்டும் எல்லையை தாண்டும் போது கப்புன்னு குனிஞ்சு அவ காலடி மண்ணை எடுத்து என்ன நினைச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம நெத்தியில பூசிக்க. பூசிக்கிட்டா? அவ உன் காலடியில. அது போதும். அப்போ ஓகே. அவளை உன் கண்ணை போல பாத்துக்கணும். அவளுக்கும் உனக்கும் 4 குழந்தை பிறக்கும். 4 பத்துக்கிட்ட இல்லாம போயிடுமே. 2 போதாது? போதாது 4 வேணும். உங்க காலத்துல தான் வதன்னு 10-16 பெத்துக்கிறது. இந்த காலத்துல 1 அல்லது 2, அதான் ஃபேஷன். உன் ஆசைக்கும் வேகத்துக்கும் 4ங்கிறதே கம்மிதான். அப்ப ரைட் ஓகே. நான் என்ன ட்ரெஸ் பண்றது? வாத்தியார் இல்ல, வாத்தியார் மாதிரி போ. வாங்க சார் வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பள்ளிக்கூடமா இருக்கு. டீ சாப்பிடுறீங்களா சார்? வேண்டாம். ஆமா இன்னைக்கு லீவா? லீவ் இல்ல, முதல் பீரியட் பிடி. 1 மணி நேரம் கழிச்சு போனா போதும். என்னடா வாத்தியார் மல்லு வேட்டி மேலாட்டம் மாப்பிள்ள சோக்கில் வந்திருக்காரு. ஆமாண்டா. போறியா? போ போ. ராசா, தலகில வலிக்குதா? இல்ல ஏன் என்ன பார்த்து இப்படி ஒதுங்கி போற? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன? கண்ணுக்கு கீழே கருப்பு வளைய இல்லைன்னா கல்யாணம் ஆகலைன்னு தான் சொல்லுவாங்க. பச்சை நெல்லு குத்தி எடுத்த பச்சரிசி போல பல இருக்கிற எவ வந்து பொங்கி திங்க போறாளோ? போயிட்டு வர ராசா. ஏன் சார் 1 மணி நேரம் கழிச்சு தான் பள்ளிக்கூடம் சொன்னீங்க? அது நாளைக்கு. என்ன சார் திரும்பி வந்துட்டீங்க? ஏன் பிடி இன்னைக்கு தான் மறந்துட்டேன். இந்தாயா பாலு. 2 நேரமும் பால் வேணும்னு தினமும் 3 தடவை வந்து சொல்ல தெரியுதுல்ல? அதே மாதிரி ஒழுங்கா காசு கொடுத்தா என்னமா? மடியில இருக்கிற பால் எல்லாம் கறந்து படியில அளந்து ஊத்துறேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் கொதிக்கிற எண்ணெயில பட்ட தண்ணி மாதிரி இந்த வெடி வெடிக்கிற? எதுவோ பேசு. சார் இருக்கார்ல. என்னது சாரா?
யோ டீ கடை இவரா சாரு? கொஞ்சம் வெள்ளையும் சளியுமா உனக்கு ஒருத்த மாட்டிட கூடாது. உடனே சாருன்னு சலா போட்டுருவேன். இந்த காலத்துல சாராயம் காய்ச்சறவன் கூட இப்படி இருக்கான். அதுக்காக அவனையும் சாருன்னு சொல்லிடுவியா? என்னைய ஆற வாய பொழுது பாத்துட்டு இருக்க. இங்க பாலை கொடுத்தவன் காசை வாங்க வந்த, டீயை குடிச்சவன் போக வேண்டியதாரு. உட்காந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிய. பாரு, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீ எனக்கு யாரா வரப்போறேன்னு தெரியுமா? யாரா யாரா வரப்போறேன்? யோ டீ கடை கேட்டியே இந்த ஆள் சொல்றத முறை வச்சு பேசுறாயா? யோ சைக்கிள் கடை அங்க என்ன நோண்டிட்டு இருக்க? வாயங்க. பாப்பா, என்ன சத்தம் போடாத. உன்னை பார்த்தா விட்டகுற தொட்டகுறையா ஏதோ சொந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. சொந்தமா? ஐயோ ஐயோ, கேட்டீங்களா கேட்டீங்களா? பாக்குறது கொஞ்சம் மூக்கு மொழியுமா இருக்குது. இந்த ஆள் என்ன சொந்தம் கொண்டாட வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஐயோ. இந்த பாப்பா, அனாவசியமா சத்தம் போட்டு ஊரை கூட்டாதே. யாரையா ஊரை கூட்டுறது? ஐயோ, இவ்வளவு பேரு நின்னு வேடிக்கை பாக்குறீங்களே, ஒருத்தருக்குமா மனசரங்கல? ஐயோ, இந்த புடி உன் காசு முதல் நடைய கட்டு. ஏயா ஊர் பூரா புது வாத்தியாரு ஒரே பேச்சா இருக்க. நான் இன்னும் அவரை பாக்கலையே. அவர் இப்ப எங்க இருப்பாரு? அடி பாவி, இந்நேர வரைக்கும் கிழின்னு கீழ்ச்சி நாராக்குனியே. அவர் தான் புதுவாத்தியார். ஐயோ, அவரா இவரு? முதல்ல சொல்லி தவிச்சிட கூடாது. நீங்க தானே எனக்கு தெரியாம போயிடுச்சு. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அறியாத புள்ள தெரியாம பேசிருச்சுன்னு படிச்சு நீங்க மறந்து மன்னிச்சிருங்க. நான் வேணா உங்க கால. அது சொன்னது அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல. அறியாத புள்ள தெரியாம பேசிட்டேன்னு நீயே சொல்லிட்டேன். இத மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மன்னிக்க வேண்டியவன் தானே. சரி, நான் வரேன்.
போதும் போதும், வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆவியா இருந்தா என்ன, ஆர்வம் குறைஞ்சா போயிடும். அவளை பாத்தியா? பார்த்தேன். பாத்துட்டு நேரம் அவளை எடுப்பா இல்லையே, நிறந்தா. உனக்கு பிடிக்கலங்கிற? அப்படி இல்ல, இடுப்பு சரியா இல்ல, செஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரி வளன்னு. அதான் போட்டுன்னா சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி டொக்கு விழுந்த கன்னம். அப்போ உனக்கு பிடிக்கலங்கிற? அப்படி சொல்ல முடியாது. சிரிச்சா பாலை வெடிச்ச மாதிரி முத்து முத்தா பல்லு வரிசை. எங்க 2 பேருக்கும் ஒரு விஷயத்துல ஒத்துமை. 2 பேரோட நடையும் வாத்து நடக்கிற மாதிரி இடி. சரி நிறுத்து. அவ உறவே உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில இருந்து அவளை பிரிக்கிறதுக்கு நான் சாபம் கொடுத்துறேன். ஐயோ, நில்லு. வேண்டாம், அவ உனக்கு வேண்டாம். நான் சாபத்தை கொடுத்தே தீருவேன். அம்மா தாயே, அப்படி ஒண்ணும் பண்ணிடாத. அவன் எனக்கு வேணும். அவன் எல்லாம் உயிரே வச்சிருக்கேன். அப்படின்னா நீ ஏன் அவ்வளவு அசிங்கமா பேசுன? அதான் இப்ப தப்பா போச்சா? ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு கிட்ட குறைவா பேசினா சந்தோஷப்படுவான்னு அப்படி பேசினேன். சாரி. சத்தியமா சொல்லு. உன் நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்படின்னா உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லு. இந்த நிமிஷமே அவளை உன் கண் முன்னால கொண்டது நிறுத்தினா நீ என்ன செய்வ? சொல்லு. ஒளிவு மறைவில்லாம சொல்லு. கொண்டாந்து நிறுத்தினா அப்படியே காட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்து. என்ன கொண்டாந்து நிறுத்தினா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து. போங்க. என்ன என்ன ஒரு சிரிப்பும் கும்மாளமும் இருக்கு, விஷயம் இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க என்னன்னு சொல்லி பாப்போம். நீ சிவகாமிய பார்த்த, அதனாலதான் இந்த சிரிப்பு. பார்த்தா இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் என்ன இருக்கு சொல்றதுக்கு? சிவகாமிய பார்த்தேன், நிஜம்தான். வேற ஒண்ணும் இருக்க. சிவகாமியோட எல்லாத்தையும் ஒண்டி விடாம பார்த்துட்டேன். என்னது?
பொண்ணு விடாம பாத்துட்டியா? அவன் ஏரியில குளிக்கும் போது ஒண்ணு விடாம பார்த்துட்டேன். சிதம்பரம், என்கிட்ட பொய் மட்டும் பேசக்கூடாது. என்ன பொய்யா? அரக்கு கலர் தாவணிய பார்த்தேன், அதே கலர்ல பாவாடைய பார்த்தேன், வெள்ளை கலர் உள்பாவாடைய பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளாரே இத நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். சிவகாமிட்ட போய் சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான். அதுக்கு ஒரு வேலை வச்சுட்டு தான் வந்தேன். போறதான் போறோம், பார்த்ததுக்கு அடையாளமா ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுவோமேனு போட்டுட்டு வந்துட்டேன். ஆத்தாடி, என்னது? என்ன என்ன என்னது? சொல்றத கேளு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சிதம்பரம், அவகிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க கூடாதா? அவ உனக்குன்னு பிறந்தவ. அவளை பார்க்கும்போது பக்குவமா 4 வார்த்தை பேச வேண்டியதானே? அதானே எனக்கு வர மாட்டேங்குது. எது வார்த்தையா? ஆமா ஆமா, அவளை பார்த்தேன்னா எல்லாமே மறந்து போயிடும். வேர்த்து வெறுவெறுத்து உடம்பெல்லாம் ஐஸ் கிட்ட மாதிரி ஆயிடுது. அப்ப நீ நாளைக்கு ஒரு காரியம் பண்ணு. அவளை பார்க்கும்போது தைரியமா தாவணை எட்டி பிடிச்சுக்க. ஐயோ, அவ ஏதாவது சொல்லிட்டா? அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா, விடுன்னு மட்டும்தான் சொல்லுவா. அப்ப நான் என்ன பண்ணணும்? கப்பலை கட்டி பிடிச்சுக்க. ஐயோ, அவ சத்தம் போட்டா? அவ சத்தம் போட மாட்டா, திமிர்றது மாதிரி நடிப்பா. அப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்கு தான் வார்த்தையே வராதுங்கிறியே, ஒரு பாட்டு எடுத்து விடு. ஐயோ, அது சுட்டு போட்டாலும் வராதே. அதனால என்ன, கவலையை விடு, நான் சொல்லி தரேன். இல்ல வந்துடுறேன். எடுத்து விடு. சிவகாமி நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. அப்பா என்ன இது? விடுன்னு சொல்லலையே. விடு. ஐயோ, விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. விடுங்க. சிதம்பரம், ஹெட்மாஸ்டர், விடுங்க. பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீ சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. அடியாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன? முக்கனியே சக்கரையே ஒத்தையிலே நிற்கிறியே. வந்து ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ, என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ. சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. அடியாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன? ஆலமரக்கிளி அன்னாடம் என்னோடு பேசுமா இல்லையே சுமா? ஆத்தங்கரையினில் அத்தானும் முத்தாட கூடுமா விட்டு ஓடுமா? கோலக்கிளி கேட்க கட்டாயம் தட்டாம கேட்கவா, என்ன பார்க்கவா? காலம் கடத்தாம கையோடு கையாக சேர்க்கவா, மையம் தீர்க்கவா? போதும் இது போதும், இந்த பிறவியில் வேறொன்றும் வேண்டாமே. மோதும் அலமோதும் நெஞ்சக் கடலில் ஆசைகள் ஓயாம. வந்து
ஒட்டிக்கோ என்ன கட்டிக்கோ 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 அடியாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன சிவகாமே நினப்பிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் என் மனசு ஒட்டுறியே மம்முட்டி போல் வெட்டுறியே வந்து ஒட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ 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 காதல் கடுதாசி கண்ணால இந்நேரம் போட்டது வந்து சேர்ந்தது கூடி கலந்திட கும்மாளம் இப்போது தோணுது பொண்ணு நானது தேனும் தீனை மாவும் சிந்தாம நின்னாலே தாங்குமா பசி நீங்குமா தேடம் கிடைக்காத பொன்னாரம் என் கையில் சேருமா சுகம் நேருமா பேசி வல வீசி இந்த மனசுல போதையை ஏத்தாது ராசி நல்ல ராசி நம்ம பொருத்தத்தை நீ என்றும் பார்த்தாதே இப்போ என்னவோ 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 என்ன பண்ணுது 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 சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் அடியாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன என் மனசு ஒட்டுறியே மம்முட்டி போல் வெட்டுறியே வந்து ஒட்டிக்கோ 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 என்ன கட்டிக்கோ 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 சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன் அடியாத்தி வாத்தியாரு பாடம் சொல்ல மறந்ததென்ன ஒரு சமாச்சாரத்தை காதுல போட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னையா? பள்ளிக்கூடத்துக்கு சிதம்பரம்னு புதுசா ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. ஆமா, மன்னார்குடியா திமிரு பிடிச்ச பைய. பூசா என்ன தகராறு பண்ணனா? ஆமாங்க. என்ன என்ன தகராறு? நம்ம ஊர் பொண்ணு கொஞ்ச நாளா உன் வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? உங்களுக்கு சொந்தமான அந்த அரண்மனையில தானே நான் தங்கி இருக்கேன். குடித்தனக்காரன் வீட்டுக்கு சொந்தக்காரங்களை வந்து பார்க்கணுங்கிறது ஒரு மரியாதை இல்லையா? ஆமா, அரண்மனை வாசம் எப்படி இருக்கு? சுகம் சொஸ்தம். அங்க ஆவி இருக்கிறதா பேச்சு அடிப்படுதே. அது என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லு. என்னது அதிர்ஷ்டமா? அது எப்படி? அதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா பார்த்து உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா எங்க அம்மா எங்க குலதெய்வத்துக்கு நேர்ந்துக்குவாங்க. அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம